friends, green pin. Green pin ங்கிறது ஒரு instant pin generation or regeneration functionality. Green pin generate பண்றது ஈஸி மட்டும் இல்லாம ரொம்ப கன்வீனியன்ட் ஆனதும் கூட. கஸ்டமர்ஸ் தங்களோட டெபிட் கார்டு பின்னை ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், IVR and SMS மாதிரியான பலவிதமான சேனல்ஸ்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் பின்ங்கிறது பேப்பர்லெஸ் பர்சனல் பேங்கிங்கை ப்ரமோட் பண்றதுக்கான பேங்கோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். இன்னைக்கு SBI கிரீன் பின்னை டெபிட் கார்டுக்கு எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா ஜெனரேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இது நியூஜான டெக். நம்ம சேனலை முதல்ல பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனுக்காக பிரஸ் பண்ணுங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு கிரீன் பின் ஃபெசிலிட்டியை ஆஃபர் பண்ணுறாங்க. SBIயோட கிரீன் பின் ஃபெசிலிட்டிங்கிறது டெபிட் கார்டுக்கு ஏடிஎம்மில் OTP மூலமாக இன்ஸ்டண்ட்டாக ஜென்ரேட் ஆர் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த OTP வச்சு கஸ்டமர் டெபிட் கார்டுக்கு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது பின்னை ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் பின் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டினால நமக்கு பேப்பர் மூலமாக பின் கிடைச்சு சப்போஸ் அது வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயமே கிடையாது. ஆக்சுவலி இந்த சர்வீஸ் பல வருஷங்களாக நடைமுறையில் இருந்துட்டு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் IVR மூலமாக எப்படி கிரீன் பின்னை ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை தொடர்ந்து நெட் பேங்கிங் மூலமாக எப்படி பின் ஜென்ரேட் பண்ணணுங்கிற டெமோவும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் இருந்து 1800112211 ஆர் 1800425380ங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். அப்புறம் நம்பர் 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஏடிஎம் டெபிட் கார்டு ரிலேட்டட் சர்வீஸ். பின் ஜென்ரேஷனுக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலில் இருந்து கால் பண்ணுறீங்கன்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வேறு ஏதாவது நம்பரில் இருந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் 2வை ப்ரெஸ் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 5 டிஜிட்ஸை என்டர் பண்ணணும். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரோட கடைசி 5 டிஜிட்ஸை என்டர் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட்ஸை மறுபடியும் என்டர் பண்ண நம்பர் 2வை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ உங்கள் இயர் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். தட்ஸ் ஆல். உங்கள் க்ரீன் பின்னை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. இந்த பின் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்துடும். சப்போஸ் இந்த SBI டெபிட் கார்டு ஏடிஎம் பின்னை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா SMS மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் இருந்து PIN எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். அப்புறம் உங்கள் 4 டிஜிட் ஏடிஎம் கார்டு நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டை என்டர் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் PIN 12349876 இப்படி இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணி 567676 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணும். உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அப்புறம் SBI ஏடிஎம்க்கு போய் உங்கள் பின்னை OTP யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த OTPயோட வேலிடிட்டி 2 days தானே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி SBI ஓரியன்டான வீடியோவில் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைனில் SBI டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணவங்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் கார்டை நெட் பேங்கிங் மூலமாக அப்ளை பண்ணதில் நெட் பேங்கிங் மூலமாகவே எப்படி நம்ம டெபிட் கார்டுக்கு பின் ஜென்ரேட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் https://www.onlinesbi.com/ங்கிற வெப்சைட்டில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் லெஃப்ட் சைட் 3 லைன்டு பட்டன் கிளிக் பண்ணி சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டு சர்வீசஸை கிளிக் பண்ணால் ஏடிஎம் பின் ஜென்ரேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஆத்தென்டிகேஷனுக்காக யூஸ் 1 டைம் பாஸ்வேர்டு ஆர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதில் நான் 1 டைம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். இதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போது அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ தரணும். நம்ம அக்கௌண்ட்க்கு ப்ரொவைட் பண்ண ஏடிஎம் கார்டு நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த டெபிட் கார்டுக்கு நாம் பின் ஜென்ரேட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் பின்னில் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நமக்கு விருப்பப்பட்ட நம்பரை கொடுக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏடிஎம் பின் ஜென்ரேஷனுக்கு கீழே 4 டிஜிட்ஸ் நியூ பின்னு வரும். இதில் ஆல்ரெடி நாம் தந்த 2 டிஜிட் அண்ட் நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வர 2 டிஜிட்டையும் சேர்த்து
என்டர் பண்ணி சப்மிட் தரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஏடிஎம் பின் நம்பர் ஹேஸ் பீன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ லாக் அவுட் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ டெபிட் கார்டு பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எகெயின் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.